the one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. 24 வருடங்கள் 196 நாட்கள் அப்படின்னு இந்தியாவிலேயே அதிக வருடங்கள் முதல்வராக பணி செஞ்ச பவன்குமார் சாம்ப்ளிங்கோட அந்த சாதனையுமே 3 மாதங்கள்ல வந்து நவீன் பட்நாயக் வந்து அந்த சாதனையும் முறியடிக்கிறவராக இருக்காரு. நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி அரசியலுக்கும் அவருக்குமே வந்து எந்த சம்பந்தமும் இல்லை. பொதுவாக சொல்லணும்னா ஒரு எலைட் லைஃப், ஒரு மேல்தட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தர் எப்படி இவ்வளவு ஒரு நங்கூரம் போல அந்த ஒடிசா மக்களோட மனசுல இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒடிசால வந்து பஞ்சம், வறுமை உள்ளிட்ட விஷயங்கள் வந்து ரொம்பவே தலைவிரிச்சு ஆடிட்டு இருந்தது. அதனோட சதவிகிதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த வறுமை அந்த சதவீதம்லாம் 60% அதிகமாக தான் இருந்தது. அதை வந்து கிட்டத்தட்ட 25% நவீன் பட்நாயக் வந்து குறைச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, உணவுக்காக கையேந்திர நிலைமை நம்ம பார்த்த மாதிரி பஞ்சம் அப்படின்னு உணவுக்காக கையேந்திர நிலைமை இருந்த ஒடிசா மாநிலத்தை வந்து இந்தியாவோட அந்த உணவுப் பொருள் அந்த பங்கேற்புல வந்து இந்தியாவிலேயே 3வது மாநிலமாக தற்போது வந்து ஒடிசா இருக்கு. அந்த மாற்றத்தை நிகழ்த்தியவர் அப்படின்னு நவீன் பட்நாயக் தான் நம்ம வந்து சொல்லலாம். அதே போல பெண்களோட முன்னேற்றம் அப்படின்னு கிட்டத்தட்ட 6 லட்சம் மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி 70 லட்சம் மகளிர் அதுல வந்து பயன்பெறும் வகையில ஒரு திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி இருக்காரு. அதே போல பெண்களுக்கான மருத்துவ காப்பீடா இருக்கட்டும், பெண்களுக்கான அந்த வட்டி இல்லா கடன் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து நவீன் பட்நாயக் வந்து அந்த மாநிலத்தில் உருவாக்கி இருக்காரு. முதியோர்களுக்கான பென்ஷன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை உருவாக்கி இருக்காரு. இது போன்ற விஷயங்களை நிர்வாகத்தை மேலும் சிறப்பாக நடத்துவதற்காக ஃபைட்டி அப்படின்ற ஒரு அமைப்பையும் உருவாக்கி அந்த அமைப்புக்கு தலைவராக தமிழர் கார்த்திகேய பாண்டியனை நியமிச்சு அதன் மூலமா ஒரிசாவோட வளர்ச்சியை வந்து நவீன் பட்நாயக் வந்து மேம்படுத்திட்டு வராரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது எல்லாவற்றையும் தாண்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விளையாட்டு உள்ளிட்ட விஷயங்களையுமே இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட ஒடிசா வந்து ஒரு மாறுபட்ட மாநிலமாக தான் இருக்கு. 2 முறை ஆடவர் ஹாக்கி அந்த உலக கோப்பை போட்டியை வந்து ஒடிசால வந்து நடத்தியிருக்காரு. ஹாக்கியை வந்து தேசிய விளையாட்டாக்கணும் அப்படின்னு மத்திய அரசுக்கும் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்திய ஹாக்கி அணிக்கு ஸ்பான்சர் செய்யற மாநிலமாகவும் ஒடிசா மாநிலம் தான் இருக்கு. அந்த வகையில் விவசாயிகள், மாற்றுத்திறனாளிகள், இளைஞர்கள், மாணவர்கள் அப்படின்னு அனைவருக்குமான பல்வேறு திட்டங்களை உருவாக்கி இருக்காரு. நம்ம இதற்கு முன்பு பார்த்த மாதிரி ஃபைட்டி திட்டங்கள் மூலமா அங்கே உள்ள பள்ளிகளை வந்து ஸ்மார்ட் பள்ளிகளாக வந்து மாத்திருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் வந்து இந்த நிகழ்ச்சியே பத்தாது அப்படின்ற அளவுக்கு நவீன் பட்நாயக்கோட செயல்பாடுகள் அப்படின்றது ஒடிசால வந்து இருந்திருக்கு. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் மீது விமர்சனங்களும் உண்டு. தொழில் சார்ந்த அந்த முன்னேற்றங்களை வந்து அவர் ஏற்படுத்தலை, அதிக மக்கள் வந்து ஒடிசால இருந்து மற்ற மாநிலங்களுக்கு வந்து வேலைக்கு வந்து இடம்பெறாங்க உள்ளிட்ட விமர்சனங்களும் உண்டு. அதே வேளையில் ஏழை மக்களுக்கான திட்டங்கள், கிராமப்புற மக்களுக்கான திட்டங்கள் அப்படின்ற விஷயங்களை, பெண்களை முன்னேற்றுவதற்கான அந்த பார்வை அப்படின்றது நவீன் பட்நாயக் வந்து அதிகமாக உருவாக்கி அந்த மக்களோட மனசுல வந்து இடம் பிடிச்சிருக்காரு. ஒரு வகையில நிர்வாகம், இவ்வளவு திட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுல ஊழல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதற்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காத ஒரு தலைவராக தான் வந்து நவீன் பட்நாயக் இருக்காரு. இந்த கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள்ல 20க்கு மேலான ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட அமைச்சர்களை வந்து அவர் வந்து பதவி நீக்கமே செஞ்சிருக்காரு. அவரோட அப்பாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த, இவருக்குமே கூட ஒரு ஆலோசகர் அளவில் இருந்த ஒரு தலைவரை கூட ஊழல் அப்படின்ற விஷயத்துக்காக வந்து தள்ளி வச்சிருக்க சம்பவங்களும் வந்து நடந்திருக்கு. பிரிவினையை தூண்டுற வகையில் யாராவது ஏதாவது பேசுறாங்க கட்சி நபர்கள் அப்படின்னா உடனடியாக அவர்களை பதவி விட்டு நீக்குவது அப்படின்னு ரொம்பவே அந்த மிஸ்டர் கிளீன் அப்படின்ற இமேஜுமே வந்து நவீன் பட்நாயக் உண்டு. அது மட்டுமல்ல, ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக பூரி அந்த கடற்கரையில் இருந்த தன்னோட அப்பாவோட நினைவினத்தையே கூட வந்து உடனடியாக வந்து தரைமட்டமாக்கி மக்களோட திட்டம் தான் முக்கியம் அப்படின்ற அளவில் செயல்படுத்தியவர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த 2024 தேர்தலில் கிஞ்சிலி தொகுதியோட கண்டாபஞ்சி அப்படின்ற தொகுதியிலையும் 2 தொகுதிகளில் வந்து நவீன் பட்நாயக் போட்டியிடுறாரு. நவீன் பட்நாயக் வந்து வயதாயிட்டாரு, முதியோர் ஆயிட்டாரு, அவருக்கு ஓய்வு கொடுக்கணும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் வந்து தற்போது வந்து வந்துட்டு இருக்கு. குறிப்பாக எதிர்கட்சியான பாஜக வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து ஒடிசால வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. அதற்கு நவீன் பட்நாயக்கோட பதில் என்னவா இருக்குன்னா, போற இடங்கள்ல எல்லாம் என்னோட ஆட்சி எப்படி இருக்கு, நீங்க வந்து மகிழ்ச்சியா இருக்கீங்களா, நான் வந்து உங்களுக்கான வளர்ச்சியை கொடுப்பேன், நீங்க நம்புறீங்களா அப்படின்ற கேள்விகளை வந்து எழுப்புறாரு. எல்லா இடங்கள்லையும் வந்து நம்புறோம் அப்படின்னு குரல்கள் வர்ற விஷயங்களை தான் வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். 50 வயது வரைக்கும் ஒடிசாவோட அந்த கலாச்சாரம், பண்பாடு உள்ளிட்ட விஷயங்கள் பற்றி தெரியாமல் வெளியில படிச்சு வெளிநாட்டில் வாழ்ந்து ஒரு மேற்கத்திய வாழ்க்கை முறையை வாழ்ந்த நவீன் பட்நாயக் ஒடிசாக்கு வந்த பிறகு வெள்ளை நிற குர்தா அப்படின்னு எளிமையான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள வந்து தன்னை வந்து தகவமைச்சுக்கிறாரு. அதே போல நம்ம பார்த்திருப்போம், தேர்தலில் வெற்றி பெறணும், அரசியலில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரு பேச்சு திறமை, கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கணும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து அரசியல் களத்திற்கு வந்து தேவையாக இருக்கு. ஆனா அது போன்ற விஷயங்கள்லையுமே கூட நவீன் பட்நாயக் வந்து ரொம்பவே விதிவிலக்காக தான் இருக்காரு. ரொம்பவே குறைவாக பேசுவது, அதிகமாக செயல்படுவது அப்படின்றது தான் நவீன் பட்நாயக்கோட அடையாளமாகவும் இருக்கு. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ்,
அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.